வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். புங்குடுதீவு மாணவி வித்யா படுகொலை வழக்கின் முதன்மை சந்தேக நபர் சுவிஸ்குமாருக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றத்துக்கு முன்னாள் மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜெயசிங் மற்றும் முன்னாள் உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகஜன் ஆகிய இருவருக்கும் தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி எம் மிகால் முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று எடுக்கப்பட்ட போதே இவ்வாறு தீர்ப்பளிக்கப்பட்டது. புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை வழக்கின் முக்கியமான சூத்திரதாரியாக கூறப்படும் சுவிஸ்குமார் என அழைக்கப்படும் மகாலிங்கம் சசிகுமார் என்பவரை விடுவித்து உதவினார்கள் என்ற குற்றச்சாட்டில் வடக்கு மாகாண முன்னாள் மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜெயசிங் மற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகஜன் ஆகியோருக்கு எதிராக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சுவிஸ்குமார் என்பவரை சட்டமுறையற்ற வகையில் போலீஸ் காவலில் இருந்து விடுவிக்க உதவியதன் மூலம் தண்டனை சட்டக்கோவை 209 பிரிவின் கீழ் தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்தை புரிந்தமை மற்றும் அதற்கு ஒத்துழைத்ததன் மூலம் 109 பிரிவுடன் சேர்த்து வாசிக்கப்பட வேண்டிய 209 பிரிவின் கீழான குற்றத்தை புரிந்தமை ஆகிய 2 குற்றச்சாட்டுகளின் கீழ் இருவருக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதி சேவை ஆணைக்குழுவின் அனுமதியுடன் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் இருந்து வவுனியா மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. வழக்கின் இரண்டாவது எதிராளியான முன்னாள் உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகஜன் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றமையால் அவரின்றியே அவருக்கு எதிரான விசாரணைகள் இடம்பெற்றன. வழக்கு தொடுநர் சார்பில் அரசு சட்டவாதி நாகரட்னம் நிசாந்த் வழக்கை நெறிப்படுத்தினார். முன்னிலையானார். எதிரிகளான லலித் ஜெயசிங் மற்றும் ஸ்ரீகஜன் மீதான 2 குற்றச்சாட்டுகளும் நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் வழக்கு தொடுநர் நிரூபித்துள்ளதால் இருவரையும் குற்றவாளிகளாக மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இருவருக்கும் தலா 4 ஆண்டுகள் தண்டனை தீர்ப்பளித்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி எம் மிகால் கட்டளையிட்டார். யாழ்ப்பாணம் வலிவடக்கில் போலீசார் மற்றும் முப்படையினர் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அத்துடன் விடுவிக்கப்படும் காணிகளில் மக்கள் குடியிருப்புகளை நிர்மாணித்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சர் சார் குழு கூட்டத்தில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தலைமையில் பாதுகாப்பு அமைச்சர் சார் குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ் வலிவடக்கில் 2009 ஆண்டு போலீசார் மற்றும் முப்படையினர் வசம் 23,000 ஏக்கர் காணி காணப்பட்டது. இக்காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வந்தன. இதன் பிரகாரம் 21,000 ஏக்கர் விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2,640 ஏக்கர் போலீசார் மற்றும் முப்படையினர் வசம் உள்ளது. இக்காணிகள் மக்கள் பயன்படுத்தும் வகையில் விடுவிக்கப்பட வேண்டும் என்றார். மேலும் வலிவடக்கில் அண்மை காலத்தில் விடுவிக்கப்பட்ட காணிகளில் விவசாயம் மேற்கொள்ளப்படவில்லை. இதற்கு குடியிருப்பு இல்லை என்ற காரணம் சொல்லப்படுகின்றது. எனவே விடுவிக்கப்பட்ட காணிகளில் வீடு கட்டிக்கொள்ள அனுமதிக்கு முன்வர வேண்டும். அத்துடன் பலாலி வசவலான் சந்தி வரையான வீதி மக்கள் பாவனைக்கு விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் கடற்றொழில் அமைச்சர் முன்வைத்த நிலையில் கூட்டத்தில் கலந்து கொண்ட ராணுவ உயர் அதிகாரிகள் விடுவிக்கப்பட்ட பகுதிகளை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக குறிப்பிட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. சட்டத்தரணியை போன்று வேடம் அணிந்து துப்பாக்கிதாரி நீதிமன்றத்துக்குள் சென்றதை போன்று ஒரு சிலர் சட்டத்தரணி என்று குறிப்பிட்டுக் கொண்டு நாடாளுமன்றத்துக்குள் வந்துள்ளார்கள். மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற பழைய பல்லவியை மீண்டும் பாடுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ண தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான 3ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றியதாவது: கடந்த காலங்களில் தமது தொலைக்காட்சி ஊடாக தமது நிலைப்பாட்டை உண்மை என்று மக்களுக்கு குறிப்பிட்டவர்கள் தற்போது நாடாளுமன்றத்துக்குள் இருந்து கொண்டு எண்ணம் போல் பேசுவது ஒன்றும் ஆச்சரியத்துக்குரியதல்ல. இவ்வாறானவர்களின் கருத்துக்கள் மக்கள் கவனம் செலுத்த போவதில்லை. புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த சம்பவம் இலங்கையில் முதன்முறையாக இடம்பெற்றது என்று எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் குறிப்பிடுகிறார்கள். 2004 ஆண்டு காலப்பகுதியில் தம்மிக்கு அமரசிங்க என்ற நபர் கிரிக்கெட் சபையில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பில் நீதிமன்றத்துக்கு சாட்சியம் அளிக்க சென்றிருந்த போது நீதிமன்றத்துக்குள் வைத்து கொலை செய்யப்பட்டார். பாதாள குழுக்களின் பழிவாங்கல்களுக்காகவே அந்த நபர் கொலை செய்யப்பட்டதாக அப்போது குறிப்பிடப்பட்டது. எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் பாதாள குழுக்கள் உருவானதை போன்று எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் பேசுகிறார்கள். கடந்த கால அரசாங்கங்கள் பாதாள குழுக்களை போசித்தன. அரசியல்வாதிகளின் தேவைகளுக்காக பாதாள குழுக்கள் பயன்படுத்தப்பட்டன. இதன் பெருப்பேற்றையே இன்று நாடு எதிர்கொள்கின்றது. புதுக்கடை நீதிமன்றத்தில் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபர் 6 மணித்தியாலத்தில்
காலத்துக்குள் கைது செய்யப்பட்டார். ஆகவே தேசிய பாதுகாப்பை அரசாங்கம் ஒருபோதும் மலினப்படுத்தவில்லை. மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தரப்பினர் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற பழைய பல்லவியை மீண்டும் பாட ஆரம்பித்துள்ளார்கள். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்புக்கு 404 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வீதிகளில் ராணுவத்தையும் போலீசாரையும் குவித்து வைத்து மாத்திரம் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாது. மக்களின் மனங்களிலும் செயற்பாடுகளிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் செயற்படுத்துவோம் என்றார். தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்பேட்டைகள் அமைப்பதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக அமைச்சர்கள் குழு ஒன்று எதிர்வரும் மார்ச் மாதம் 7ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளது. கைத்தொழில் துறை அமைச்சர் சுனில் ஹந்துன் நேதி, போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்சன சூரிய பெரும ஆகிய அமைச்சர்கள் குழுவே இவ்வாறு யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளது. இந்தியாவின் தலைநகர் டெல்லியின் புதிய முதல்வராக ரேகா குப்தா நேற்று பதவியேற்றுக் கொண்டார். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடந்த பிரமாண்ட பதவி விழாவில் பிரதமர் மோடி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டதுடன் துணைநிலை ஆளுநராக V.K. கச்சேனாவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ரேகா குப்தாவின் பதவியேற்பு விழாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சரும் பாஜக தலைவருமான JP நட்டா, ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி, ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பின்னர் பாஜக 3/2 பங்கு பெரும்பான்மை பெற்று 48 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆட்சியை அமைத்துக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சர்வாதிகாரி என தெரிவித்துள்ள நிலையில் பிரிட்டிஷ் பிரதமர் சேர் கெய்ர் ஸ்டார்மர் உக்ரைன் ஜனாதிபதிக்கு தனது ஆதரவை வெளியிட்டுள்ளார். உக்ரைன் பிரதமரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரிட்டிஷ் பிரதமர் உக்ரைனின் ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் என்ற அடிப்படையில் அவருக்கு ஆதரவை வழங்கினார் என டவுனிங் ஸ்ட்ரீட் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் போர் இடம்பெறும் வேளை தேர்தல்களை இடைநிறுத்துவது பொருத்தமான விடயம். 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டன் இதனை செய்தது எனவும் பிரிட்டிஷ் பிரதமர் தெரிவித்தார். ரஷ்யாவின் எதிர்கால ஆக்கிரமிப்புகள், வன்முறைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய உக்ரைனின் சமாதானத்திற்கான அமெரிக்கா தலைமையிலான முயற்சிகளிற்கான ஆதரவையும் பிரிட்டிஷ் பிரதமர் இதன்போது வெளியிட்டுள்ளார். ஒப்பந்த கடமைகளை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் கிரிக்கெட் அணி தலைவர் தசுன் சாணக்கவுக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் $10,000 அமெரிக்க அபராதம் விதித்துள்ளது. 2025 பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெற்ற உள்ளூர் போட்டியின் போது ஏற்பட்ட காயத்தை காரணம் காட்டி தசுன் சாணக்க 3 நாட்கள் விடுப்பு கோரியதாகவும், ஆனால் அந்த காலப்பகுதியில் துபாயில் நடைபெற்ற வெளிநாட்டு உரிமையியல் லீக் போட்டியில் பங்கு பெற்றியதாகவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. துடுப்பாட்ட வீரரின் எழுத்துப்பூர்வ பதிலையும் மன்னிப்பையும் கருத்தில் கொண்டதாக கூறிய ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை, எவ்வாறெனினும் சாணக்கவின் நடவடிக்கைகள் ஒப்பந்த கடமைகளை மீறுவதாக செயற்குழு தீர்மானித்ததாக கூறியது. அந்த வகையில் ஒழுக்காற்று நடவடிக்கையாக தசுன் சாணக்கவுக்கு குறைந்த தொகையை அபராதம் விதிக்க செயற்குழு முடிவு செய்ததாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. 2025 பிப்ரவரி 28ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் அபராதத்தை செலுத்துமாறும் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் இதற்கு இணங்க தவறினால் மேலதிக ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு ஆளாக நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.